ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற வேண்டும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. இளைஞர் காங்கிரசாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வில்லியனூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. இளைஞரை கைது செய்து காவல்துறை அதிரடி. திருபுவனையில் ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு. மது பிரியர்களை விரட்டி அடித்து விடிய விடிய போராட்டம் நடத்திய பெண்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து வாக்காளர்களிடமும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பெற வேண்டுமென வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அனைத்து தொகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றன. கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டது. தற்போது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை நேரடியாக அவரவர் வீடுகளுக்கு சென்று சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், குறிஞ்சி நகர், அசோக் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், காமராஜ் நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களின் விவரங்களை செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பெறப்படுவதையும் ஆய்வு செய்தார். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அனைத்து வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கும்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வாக்காளர் திருத்த பணியை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், நிர்வாகிகள் தனுசு, திருமுருகன், மருதுபாண்டியன், இளையராஜா உள்ளிட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாரதிய ஜனதா மற்றும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பதாகைகளை ஏந்தி வாக்கு திருட்டு, வாக்காளர் திருத்தத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் ஆணையம் போல வடிவமைக்கப்பட்ட பொம்மையை இளைஞர் காங்கிரசார் பாடையில் ஏற்றினர். இதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் இளைஞர் காங்கிரசாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. வாக்கு திருட்டால மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்கு. ஹரியானாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மொத்தமா எல்லா இடத்துலயுமே வாக்கு திருட்டால. அதுதான் இன்னைக்கு அவங்க சொல்ற குஜராத் மாடல்னா என்னன்னா வாக்கு திருடி ஆட்சியை பிடிக்கிறது. சோ அதை தொடர்ந்து பண்றாங்க. இதை கண்டிச்சு இந்தியா ஃபுல்லா நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறோம். இதே மாதிரி இந்த நிலை நிறுத்தா எஸ்ஐ நீக்க விலகு இது பண்ணலன்னா நாங்க தொடர்ந்து போராடுவோம்ன்றது புரியுது. நன்றி.
வில்லியனூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கோபாலன்கடை பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலான காவலர்கள் கோபாலன்கடை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகம் படும்படி நின்று கொண்டிருந்த இளைஞரை விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததால் அவரை சோதனையிட்ட போது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் கோபாலன்கடை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சுரேஷை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருபுவனையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ரெஸ்டோ பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மது அருந்த வந்தவர்களை விரட்டியடித்து அப்பகுதி பெண்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை மேம்பாலம் அருகில் புதிதாக ரெஸ்டோபார் கடந்த 19ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மதுபான கடைகள் திறந்திருப்பதை அறிந்து 21ஆம் தேதி இரவு அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு மது குடித்துக் கொண்டிருந்தவர்களை விரட்டியடித்து கடையின் நுழைவு வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் விடிய விடிய நடைபெற்றது. தொடர்ந்து திருபுவனை திருவண்டார்கோவில் தேசிய சர்வீஸ் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் பொதுமக்கள் ஈடுபட்டனர். மேலும் சிலர் சாலையின் குறுக்கே நாற்காலிகளை போட்டு அமர்ந்து கொண்டு மதுபான கடைகளை திறக்கக்கூடாதென கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் திருபுவனை மேம்பாலம் வழியாக புதுச்சேரி, விழுப்புரம், மடுகரை, திருக்கனூர், கடலூர் சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. போராட்டம் நடைபெற்ற இடத்தில் திருபுவனை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழியிலே குடிச்சிட்டு இந்த கட்டையில தான் உக்காந்துக்கிறானுவ. உக்காந்துல போற பொண்ணு வர்ற பொண்ணு அரட்டை அடிக்கிறதும் கையை பிடிச்சி இழுக்கிறதும் இந்த வேலை தான் நடக்குது. இது கவர்மெண்ட் எதுவுமே கேட்க மாட்டுது. மக்கள் எந்த அளவுக்கு நாங்க நைட்ல இருந்து வெடிய வெடிய கண்ணு முடிச்சுன்னு மழையில போராடி இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவும் வரல, ஒரு அரசாங்கமும் வரல, யாருமே வந்து இன்னும் எதுக்காக உக்காந்துங்கிறீங்க கூட ஒரு கேள்வி கேட்கறது கூட யாருமே வரல. நாங்களும் எந்த அளவுக்கு எங்களால எத்தனை நாளா இருந்தாலும் இதை நாங்க போராட்டத்தை நிறுத்த போட்டே கிடையாது. நாங்க இதை வந்து கடைபிடிச்சிருந்தா இருப்போம். எங்களுக்கு பதில் வர்ற வரைக்கும் கடைபிடிச்சிருந்தா இருப்போம். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம என்எம்எஸ் கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. என்எம்எஸ் கிராண்ட் வியூ, நம்பர் 100 எஸ்வி பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. இந்தியாவிற்கான ஜெர்மன் நாட்டு துணை தூதர் மைக்கேல் ஹெஸ்பர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் நேரில் சந்தித்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள இந்திய நாட்டிற்கான ஜெர்மன் நாட்டின் துணை தூதர் மைக்கேல் ஹெஸ்பர் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது ஜெர்மனி மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. தொடர்ந்து அவர் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் பீடியாட்ரிக் ஆர்த்தோ கிளினிக் செயல்படும் என சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சிறப்பு நிபுணர் மருத்துவர் லோகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச் சாவடியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை தகவல் மையம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பீடியாட்ரிக் ஆர்த்தோ கிளினிக் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிளினிக் மூலம் பிறந்த நாளிலிருந்து 16 வயது வரை உள்ள குழந்தைகளின் எலும்பு மூட்டு பிரச்சினைகளை விரைவில் கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணுக்கால், முழங்கை வளைவு, கால்கள் வளைவு, நடை கோளாறு, குழந்தை எலும்பு முறிவுகள், பிறவி கால்பாத குறைபாடுகள், விலாவரிசை மற்றும் முதுகெலும்பு வளைவு போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு நிபுணத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பெற்றோர்கள் இப்படிப்பட்ட நிபுணர்களை சந்திக்க தொலைதூர பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை புதுச்சேரியில் உள்ளது. இந்த மாதாந்திர கிளினிக் மூலம் புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு துரிதமாக சிகிச்சை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், குழந்தை நல மருத்துவர்கள், பிசியோதெரபிஸ்டுகள் உட்பட அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விரைவான பரிசோதனை மூலம்
பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு ஏற்ற பராமரிப்பு, துல்லியமாக கண்டறிதல், விஞ்ஞான அடிப்படையிலான சிகிச்சைகள் அளிப்பதே இதன் நோக்கம் என்றும், ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பு சிகிச்சை புதுச்சேரியில் அளிக்கப்படும் என்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர் லோகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். பிறவி குறைபாடுகள்னு சொல்லுவோம். சிலதை கிளப் ஃபுட்டு இதெல்லாம் என்னன்னா வயிற்றுல இருக்கும்போது குழந்தை பேக்கேஜிங் டிசார்டர்னு சொல்லுவோம். வயிற்றுக்குள்ள இருக்கிற தண்ணி அதிகமாக இருக்கும்போது அதில் கால் திரும்பி இருக்குது, பாதம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளப் ஃபுட்னு சொல்லுவோம். 2 வகையான கிளப் ஃபுட் இருக்கும். ஒன்று பொசிஷனல்னு சொல்லுவோம், அது வந்து எக்ஸசைஸ்லேயே கரெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு கூட நம்ம கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த கிளினிக்ல பார்த்தோம். தட் இஸ் அ பொசிஷனல் கிளப் ஃபுட். பிறவிலேயே பிறக்கும்போது கால் வந்து பாதம் வரைக்கும் திரும்பி இருந்தது, அந்த பாதத்தை நம்ம எக்ஸசைஸ்லேயே கரெக்ட் பண்ணலாம். பட் சில பாதம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்கு மாவு கட்டு போட்டு கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பெரிய வெளியே இருக்குது. இந்த நாட் நீ பவுல் லெக்ஸ்ன்றது வந்து நம்ம நார்மல் டெவலப்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே 2 வயசுல கால் வளைஞ்சுதான் இருக்கும், 4 வயசுக்கு மேல கால் வெளியே போகும், அதை நம்ம நாட் நீன்னு சொல்லுவோம். பட் எல்லா பவுல் லெக்ஸும் நார்மல் கிடையாது, எல்லா நாக் நீஸும் நார்மல் கிடையாது. அதே மாதிரி எல்லா நாக் நீஸும் அப்நார்மலும் கிடையாது. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம்லி இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட 5,76,000 மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்களுடைய வழக்கு சம்பந்தமாக பல்வேறு குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 5,76,000 மதிப்பிலான 19 செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய காவல் ஆய்வாளர் தியாகராஜன், வங்கிக் கணக்குகள் மற்றும் புதிய சிம் கார்டுகளை இணைய குற்றங்கள் புரிவோருக்கு பண தேவைக்காக விற்பது மற்றும் மற்றவர்களிடமிருந்து வாங்கிக் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் OTP எண்களை பகிரக்கூடாது. வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பகுதி நேர வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக ஆசை வார்த்தைகள் கூறினால் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். இதுபோன்று தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயல்களையும் செய்ய வேண்டாம் என்றும், மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள் என்றும் மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் அறிவுரை வழங்கினார். மேலும் இணையவழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையவழி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர உணவகங்கள் மற்றும் இறைச்சி கடைகள் குப்பைகளை முறையாக சேகரித்து குப்பை தொட்டிகளில் போட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர உணவகங்கள் மற்றும் இறைச்சி கடைகள் நடத்துவோர் தங்களிடம் உருவாகும் உணவு, இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை சாலையோரங்களில் கொட்டுவதால் அப்பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்கள் உணவுக்காக அவ்விடங்களுக்கு அதிகமாக வருவதால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தங்களிடம் உருவாகும் உணவு, இறைச்சி கழிவுகளை முறையாக சேகரித்து அருகில் உள்ள நகராட்சியின் குப்பை தொட்டிகளில் போடுமாறு பொதுமக்களின் நலன் கருதி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் அபராதம் விதிப்பதுடன் கடைகளுக்கு சீர் வைக்கவும் அப்புறப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,535 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,690 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.